வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். தமிழக சட்டமன்ற தேர்தல் அடுத்த வருடம் ஏப்ரல் மே மாதங்களில் நடைபெறவிருக்கிறது. ஸோ அது சம்பந்தமான நிகழ்வுகள் அப்படின்றது அடுத்தடுத்து நடந்துட்டு இருக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது. கூட்டணி சம்பந்தமான விஷயங்கள் திமுக அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு 2 கூட்டணிகள் தற்பொழுது தமிழகத்தில் உறுதியாகி இருக்கிறது. விஜய் அண்ட் நாம் தமிழர் கட்சி இவங்க 2 பேரும் தற்பொழுது தனியா இருக்கிறாங்க. அவர்களோட எந்த கட்சிகளும் சேரல. ஸோ இவர்கள் தற்பொழுது தனியா இருக்கிறாங்க. 4 முனை போட்டியா தமிழகத்துல தற்பொழுதைய நிலவரப்படி இருக்கிறது. ஸோ இன்னைக்கு டேட்ல தேர்தல் நடந்தது அப்படின்னா யாருக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு கருத்து கணிப்பு முடிவு சமீபத்தில் தமிழகத்தினுடைய சாணக்கியா அப்படின்ற ஆன்லைன் நியூஸ் போர்ட்டல் அவர்கள் ஒரு கருத்து கணிப்பை எடுத்து அதனுடைய முடிவுகளை வெளியிட்டிருக்கிறாங்க. அதனுடைய ரிசல்ட்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதில் கேட்டிருக்கக்கூடிய முக்கியமான சில கேள்விகளும் அதனுடைய முடிவுகளையும் தெரிஞ்சுக்கலாம். தமிழகத்தினுடைய அடுத்த முதல்வராக யார் வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்ற கேள்விக்கு சீமான் அப்படின்னு சொல்லிட்டு 7% மக்களும், அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு 14% மக்களும், விஜய் அப்படின்னு சொல்லிட்டு 21% மக்களும், ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு 28% மக்களும், எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லிட்டு 30% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர் முதல்வராக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு 30% மக்கள் அதிகபட்சமாக ஆதரவு தெரிவித்திருக்கிறாங்க. அண்ட் அடுத்த கொஸ்டின், இன்னைக்கு டேட்ல தேர்தல் நடந்தது அப்படின்னா யார் வெற்றி பெறுவார்கள் அப்படின்ற கேள்விக்கு நாம் தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு 6% மக்களும், தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு 19% மக்களும், திமுக அப்படின்னு சொல்லிட்டு 34% மக்களும், அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு 41% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 7% இடைவெளி இருக்குது அப்படின்றத பார்க்க முடிகிறது. அதிமுகவுக்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் உங்களுடைய ஓட்டு யாருக்கு, நீங்க யாருக்கு வாக்களிப்பீர்கள் அப்படின்ற கேள்விக்கு நாம் தமிழருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 7% மக்களும், தமிழக வெற்றி கழகத்திற்கு அப்படின்னு சொல்லிட்டு 22% மக்களும், திமுக கூட்டணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு 30% மக்களும், அதிமுக கூட்டணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு 41% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி ரெண்டுக்குமான இடைவெளி அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 11% வாக்கு வித்தியாசம் இருக்குது. ஸோ ஒரு பெரிய கேப் இருக்குது. ஸோ விஜய் 22% வாக்கை பெறுவார் அப்படின்றதும் ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது. நாம ஏற்கனவே நார்த் இந்தியாவினுடைய ஒரு கருத்து கணிப்பு நிறுவனம் போல் மித்ரா அவர்கள் வந்துட்டு விஜய் தான் வந்துட்டு திமுக கூட்டணி அதிமுக கூட்டணியை விட அதிகமான தொகுதிகளை ஜெயிப்பார் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து கணிப்பு முடிவை வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரியான ஒரு விஷயத்துல 22% வாக்கை விஜய் பெறுவார் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் சாணக்கியா வெளியிட்டு இருக்கிறாங்க. ஸோ கள நிலவரம் உண்மையாவே அப்படிதான் இருக்குதா, இல்லை கருத்து கணிப்பில் பங்கேற்கக்கூடியவர்கள் நிறைய பேர் அந்த மாதிரியான கருத்துக்களை சொல்றாங்கன்னு தெரியல. இவர்களினுடைய ஒப்பீனியன் போலினுடைய ஃபைனல் ரிசல்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா திமுக கூட்டணி 30%, அதிமுக கூட்டணி 41% வாக்குகளை பெறுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 11% அப்படின்ற பொழுது அதிமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாணக்கியாவினுடைய முதல் கருத்து கணிப்பு முடிவில் சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம் யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது, காட்சிகள் எப்படியெல்லாம் மாறுது வரும் நாட்களில் அப்படின்றத தொடர்ந்து நம்ம அதை வரக்கூடிய நாட்களில் ஃபாலோ பண்ணலாம். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.